ஜல்ஜீவன் திட்டப் பணிகளில் ஊழல் 600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. முதல்வருக்கு மனு அளிக்க அரசு ஊழியர்கள் முடிவு. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ஜல்ஜீவன் மிஷன் குடிநீர் திட்டப் பணிகளில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரில் சந்தித்து மனு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சிவகங்கை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் அறிவிப்பு. சங்கத்தின் மாநில செயலாளர் சக்திவேல் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த 2023 முதல் 2026 வரை செயல்படுத்தப்பட்ட ஜல்ஜீவன் திட்டப் பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் திட்டப்பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்படாத நிலையிலும் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் பணி முடித்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சுமார் 600 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஜல்ஜீவன் திட்டப் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் கூறியுள்ளார். 2023 முதல் 2026 வரையிலான காலகட்டத்தில் 200 கோடிக்கும் மேற்பட்ட பணிகள் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதனால் அரசுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திட்டப் பணிகளில் ஏற்பட்டதாக கூறப்படும் சுமார் 600 கோடி ரூபாய் இழப்பை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். இக்கோரிக்கைகள் குறித்து துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அதனால் தமிழக முதலமைச்சரிடம் மனு அளிக்க உள்ளதாக அவர் கூறினார். ஊரக வளர்ச்சித்துறையில் பணி செய்யக்கூடிய பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் பல ஆண்டுகளாக ஒப்பந்த பணிகள் செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அனைவருக்கும் மத்திய மாநில அரசினுடைய நிதிகள் நாங்கள் பணி முடித்து 2 ஆண்டுகள் காத்து கிடக்கக்கூடிய இந்த நிலையில் பணம் எங்களுக்கு வராமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பாக குடிநீர் திட்ட பணிகள் ஜேஜேஎம் ஸ்கீம் அந்த பணிகளில் பணி செய்து தமிழகம் முழுவதும் சுமார் 600 கோடி ரூபாய் 2 வருடங்களாக ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்காமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 கோடி 50 கோடி 40 கோடி என்ற நிதிகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த பணம் எங்கிருக்கிறது? மத்திய அரசில் இருந்து இன்னும் வரவில்லையா அல்லது மாநில அரசு எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை? கேட்டாலும் அதிகாரிகள் தரப்பில் முறையான பதிலும் இல்லாமல் எங்களுடைய ஒப்பந்ததாரர்களுடைய அனைத்து வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு சென்றடையக்கூடிய குடிநீர் திட்ட பணிகள் ஜல்ஜீவன் ஜேஜேஎம் என்ற ஸ்கீம் மிகவும் அத்தியாவசியமான திட்டங்கள். பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் முடங்கி அந்த பணிகள் பாதிக்கப்படுகிறது. ஒப்பந்ததாரர்களுடைய நிதி சுமை இழப்பு ஏற்பட்டு அடுத்த ஒப்பந்த பணியில் கலந்து கொள்ள முடியாமல் தமிழகம் முழுவதும் சுமார் 6000 ஒப்பந்ததாரர்கள் இருந்த சூழ்நிலையில் இன்று 50 பேர் கூட பணி செய்ய முடியாமல் அரசினுடைய ஒப்பந்த பணிகள் பாதிக்கப்படுகின்றது. இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் பலமுறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தோம். அரசு அதிகாரிகளையும் சந்தித்து மனு அளித்தோம். அமைச்சர்களையும் சந்தித்து மனு அளித்தோம். எந்த ஒரு முறையான எங்களுக்கு அறிவிப்பும் கிடைக்கவில்லை. பணமும் கிடைக்காமல் நாங்கள் நிற்கதியாக இருக்கப்பட்டிருக்கின்றோம். இதே போல மத்திய அரசினுடைய NRGS தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழும் இதுவரை எங்களுக்கு நிதி கிடைக்கவில்லை. நிதி கிடைக்காமல் பணி செய்ய அதிகாரிகள் வற்புறுத்துகிறார்கள், வலியுறுத்தி வருகிறார்கள். பணி செய்யவில்லை என்றால் எங்களுக்கு அடுத்த வாழ்வாதாரம் கிடையாது. அடுத்த பிழைப்பை தேடி நாங்கள் செல்வதற்கு வழி இல்லாமல் ஒப்பந்த பணியை 100% முடித்துவிட்டு பணத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இதை அரசின் கவனத்திற்கு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தான் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்களுக்கு நிதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். ஒப்பந்த பணிகளை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பாக 6000 ஒப்பந்ததாரர்களுடைய வாழ்வாதார பணியை சீரழித்து அதை பேக்கேஜாக மொத்தமாக 50 பேருக்கு அந்த பணியை வழங்கினார்கள். அது இன்று வரை முழுமையடையாமல் அந்த பணிகளும் பாதிப்படைந்து இருக்கின்றது. அதை சிறு சிறு ஒப்பந்ததாரர்களுக்கு அந்தந்த
ஒன்றியங்களில் அந்தந்த மாவட்டங்களில் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு விஜய் தலைமையிலான தமிழக அரசு உடனடியாக சிறு சிறு ஒப்பந்ததாரர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் இல்லாமல் நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் அந்த பணியை பிரித்து வழங்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு ஒரு IAS தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து அதை கண்காணிக்க வேண்டும். எங்களுக்கான நிதிகள் சென்றடைய அரசு ஒரு குழுவை அமைத்து ஒரு மாவட்ட வாரியாக அதை கண்காணித்து ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும். அந்த நிதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த நிதி கிடைக்க அனைத்து துறை அதிகாரிகளும் அரசும் ஆவணம் செய்ய வேண்டும். அதை நீங்கள் பத்திரிகையாளராக நீங்கள் கண்டிப்பாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வீர்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம்.